இந்த பெட்ரூமை டிசைன் பண்ணும்போது ஒரு கான்செப்டை வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் லுக்லேயே தெரியுதுங்க. சீலிங்கில் இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் கர்வி டிசைனுங்க, அதே ஷேப்பில் ஹெட்போர்ட் டிசைனும் கொண்டு வந்திருக்கிறாங்க. வார்ட்ரோப்பில் இருக்கக்கூடிய மிரருக்கும் அதே ஃப்ளோரில் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஜன்னலுக்கு கீழே ஸ்மார்ட்டாக ஃபோல்டபுள் டைப்பில் ஒரு ஸ்டடி டேபிளை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஹைலைட் என்னன்னா, பெட்ரூம் ஸ்டைலில் அப்படியே கன்டினியூ பண்ணி பாத்ரூமில் கூட அதே மாதிரியான டெயில்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஒரு தீம் பேஸில் ரெடி பண்ணியிருக்கக்கூடிய இந்த பெட்ரூம் வந்து கட்டி விற்பனைக்காக இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தான் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குற வீடு கிழக்கு தெற்கு பார்த்த மாதிரியான கார்னர் சைட்டில் கட்டியிருக்கிறாங்க. கிழக்கு பார்த்த மாதிரியான என்ட்ரன்ஸ் இருக்குது. 2 சென்ட் லேண்ட் ஏரியாவில் வீட்டை கீழே மேலேன்னு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனுமே வந்து ஒரு கான்செப்ட் தீமில் தான் இருக்குது. நம்ம பெட்ரூமில் பார்த்த மாதிரியே கர்வி கான்செப்டில் வந்து ஃப்ரண்ட் டெலிவிஷனில் வந்து ஸ்டெக்சர் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. முன்னாடி கார்டனுக்கான ஒரு சின்ன ஸ்பேஸ் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. கார்னர் சைட்டில் கட்டியிருக்கக்கூடிய வீடுங்கிறனால வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்குங்க. என்ட்ரன்ஸில் சிஎன்சி கட் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ண மாதிரியான எம்எஸ் ஸ்டீல் கேட் கொடுத்துருக்குறாங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தோம்னா 10க்கு 16ங்கிற அளவில் ஒரு பெரிய கார் நிறுத்துற மாதிரியான பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. பார்க்கிங் ஏரியாவோட சீலிங்க்கும் வந்து அந்த கர்வி கான்செப்டில் இருக்கிற மாதிரியான உட்டன் பேட்டர்னில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. உட்டன் பேனல்ஸ் எல்லாம் பொறுத்தின மாதிரி இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ், வாலுக்கு அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான செராமிக் டைல்ஸ் எல்லாமே லே பண்ணியிருக்கிறாங்க. இது ஜனமூலைங்கிறனால இந்த இடத்துல நமக்கு போர்வெல் வாட்டர் சம்ப் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. பிவிசி டோர் மாட்டிருக்கிறாங்க. டாய்லெட் கம் பாத்ரூம் 4க்கு 7ங்கிற அளவில் இந்தியன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்குங்க. ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இது வீட்டோட மெயின் டோரு. சிங்கிள் பேனல் டைப்பில் கிழக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்துலேயே அமைஞ்சிருக்குங்க. டோரோட ஹேண்டில்ஸ் எல்லாம் கோல்டன் கலரில் பார்க்கறதுக்கு கிளாசிக்காக இருக்குது. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தோம்னா 11க்கு 17ங்கிற அளவில் லிவிங் ஏரியாவை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. வீடு முழுக்கவே டெயில் ஒர்க், பெயிண்டிங் ஒர்க், இன்ட் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து ஒரு கான்செப்ட் பேஸில் தான் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோரிங்க்கெல்லாம் நல்லா கிளாஸியான டெயில் ஒர்க் இருக்குது. இன்ட் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பிஸ்கட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல நமக்கு மல்டிமீடியா டிவி நெட்டு, கீழே செட்டப் பாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷனோட ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. லிவிங் ஏரியா நல்ல ஒரு ஹைலைட்டாக தெரிகிற மாதிரியான ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்ஸுமே பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிவிங் ஏரியாவோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல்கள் இருக்குது. லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் வாஸ்துப்படி அக்னி மூலையில் வீட்டோட கிச்சனை மாடுலர் கிச்சனாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. 10க்கு 10ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் நமக்கு பார்க்க முடியும் அந்த பிஸ்கட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் வந்து நிறைய பேஸ் யூனிட்டு, லாஃப்ட் கபோர்டு இருக்குது, வால் யூனிட்டு, டால் யூனிட்னு ஸ்டோரேஜுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன், நம்ம பார்க்கிங்குள்ளே யார் வராங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிற மாதிரியான ஒரு ஜன்னல் இருக்குது. கவுண்டர் டாப்லாம் நமக்கு கிரனைட்டில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. வாஸ்துப்படி வீட்டோட கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூமு. கிரவுண்ட் ஃப்ளோரில் நார்மல் பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க 10க்கு 10ங்கிற அளவில். இங்கேயும் நமக்கு ஸ்டோரேஜுக்கு வந்து லாஃப்ட் கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல் இருக்குது. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. டாய்லெட் கம் பாத்ரூம்ஸோட டோர்ஸுக்கெலாம் வந்து இன்ட் ஒர்க்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரியே பிவிசி டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நம்ம பார்க்குற இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4க்கு 8ங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைக்க போகிறாங்க. ஃப்ளோரிங்க்கு ஹேண்டிஸ்கிட் டைல்ஸு, வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் ஏன்னா செராமிக் டைல்ஸு. டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான சாண்ட்ரா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டார் கேஸ் வந்து லிவிங் ஏரியாக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தனியாக இருக்குது. இந்த ஸ்டார் கேஸுக்கு பக்கத்தில் வந்து ஒரு டிஸ்பிளே யூனிட் செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டார் கேஸில் இருக்கக்கூடிய அந்த ஹேண்ட் ரைல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் மாடர்னாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டார் கேஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ஸுக்கெலாம் வந்து கிரனைட்டு அண்ட் டெயில் ஒர்க்ஸ் எல்லாமே பயன்படுத்தி இருக்கிறாங்க. நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரியான ஜன்னல் இருக்குது. இந்த ஸ்டார் கேஸை பயன்படுத்தி மேலே வந்ததும் சின்ன ஒரு லாபி ஸ்பேஸ் மாதிரி இருக்குங்க. இந்த லாபி ஸ்பேஸில் ரைட் சைடில் வீட்டோட 2வது பெட்ரூம், ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி கொடுத்துருக்குறாங்க. நம்ம முதல்ல பெட்ரூம்ஸை பார்த்துடலாம். இந்த பெட்ரூமை ஒரு கான்செப்ட் தீமில் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து மாஸ்டர் பெட்ரூமுங்க. 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமை தான் நம்ம ஹைலைட்லையுமே பார்த்தோங்க. அந்த கர்வி டிசைனில் இருக்கிற மாதிரியான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வார்ட்ரோப், லாஃப்ட் கபோர்டு இருக்குது. ட்ரெஸ்ஸிங் மிரரையுமே அதே ஃப்ளோவில் தான் கொடுத்துருக்குறாங்க. இது மட்டும் இல்லை, ஹெட்போர்ட் டிசைனுமே வந்து அதே ஃப்ளோவில் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் நமக்கு பார்க்க முடியும் அந்த பிஸ்கட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் தான் எல்லாமே இருக்கும். இந்த வால் ஃபுல்லாமே டெக்ஸ்ட் ஒர்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல நமக்கு விண்டோக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸை வந்து ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணி ஃபோல்டபுள் டைப்பில் ஒரு ஸ்டடி டேபிள் இருக்குது.
இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமு. 4க்கு 10ங்கிற அளவில் பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமாக இருக்குது. இங்கே நம்ம பார்க்க முடியும் அந்த டைல் ஒர்க்ஸுமே வந்து பெட்ரூமில் இருக்கக்கூடிய இன்ட் ஒர்க்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரி அந்த கர்வி டிசைன் பேட்டர்னில் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய பால்கனி ஸ்பேஸுங்க. பால்கனி ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே கூல் அண்ட் டைல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சீலிங் வந்து மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்ஸு, கிளாஸ் ஒர்க்ஸ் எல்லாமே கொடுத்து ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு அழகான டிசைனில் தெரிகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நமக்கு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. இங்கே நமக்கு மாடிக்கு போகிறக்கான படிக்கட்டுமே இருக்குங்க. மாடியில் வாட்டர் டேங்க் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வீடு வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் துடிலூர்லேருந்து இடிகரை போகக்கூடிய ரோட்டில் மணிகரம்பாளையத்தில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சைட்டுக்குள்ளே கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குங்க. ஆல்ரெடி நிறைய ரெசிடென்ஸ் எல்லாம் குடி வந்துட்டாங்க. இந்த வீட்டை வந்து லேண்ட் இன்ட்ரோக்ஸோடலாம் சேர்ந்து 58 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ். வீடியோ பார்த்துருக்கக்கூடிய நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா கீழே கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணி பாருங்கள்.